ஹாய் ஆமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக்கு கூட எஃப்எஃப்ன மொரட்டு காதல். ஒரு வழியாக மொரட்டு காதலை மொரட்டு தரமாக லைக் பண்ணி போட்டேன். இந்த மினி எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன நிஜமாவா? அப்ப எல்லாம் ஓகேவா? அங்கிள் எது சொல்லியா? நிஜமாவா சொல்ற? பின்ன இது இருந்தாலும் கேட்கறதுனா என்னால் நம்பவே முடியல. நான் கூட உங்க அப்பா கிட்டலாம் சொல்லாம அப்படியே ரொம்ப இழுத்து அடிச்சிருவேன்னு நினைச்சேன். இதுதான் நான் சொல்றத கேட்கணுங்கிறது. ஏய், என்ன சைலண்டா பேசிட்டு இருக்க? ஆள்ல இருக்கேன், எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. ஓ அப்படியா? ஏய், என் அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. அங்கே இருக்காங்க. ஆமா, அவங்க இங்கே இருக்கிறது கூட தெரியாமல் என்ன பண்ணுறது வீட்டில்? அது புரியுது. எஞ்சிலேருந்து ரூம் விட்டே வெளில வரல. அட என்ன போகும், அது எப்படி நான் என்ன பண்ணுறேன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன்? ஆமாம்மா, பெரிய கண்டுபிடிப்பு தான். என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது பாரு. ஏய், ரொம்ப பண்ணாது என்ன? சரி, இங்கே எல்லாரும் என்னையே தான் பார்த்துட்ருக்காங்க. என்னால் பேச முடியல, மேலே வா. சரி சரி, ஓகே டன், மேலே வரேன். ஏய், 20 நிமிஷம். பல்லு விளக்குனியா? ஐயோ இல்லையே. ஏன் சார் பல்லு விளக்குனா தான் பேசுவீங்களா? ஏய், நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரேன். ஒழுங்கா ப்ரஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஐயோடா, ரொம்ப தான். ஏய் இரு, இதுக்குனே ப்ரஷ் பண்ண போகிறேன். ஏய், தேங்கும் போகம் தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. போகம் தான் ஹாலில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ அப்படியே நைஸா அவன் மேலே தான் எழுந்து போகலான்னு பார்க்க, டே போகம், மா இந்த தேதியும் ஓகே தானே? கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல? மா, அது அப்பா என்ன சொல்கிறாரோ அது அது எப்படி எல்லாம் என்ன கேட்டா பண்ண? அப்பா இல்லைப்பா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல, இப்போ தேங்கோட அம்மா தான், ஆஹா இது நல்லா இருக்கே, அவன் என்ன ஊரில் இல்லாத பண்ணிட்டான்? ஏன் நீங்கள் 2 பேரும் கூட தான் லவ் மேரேஜ்? அது சொல்லுங்க. அண்ணி எப்போவோ உங்கள் லவ் கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. அண்ணி ஸ்கூல் படிக்கிறப்பவே நீங்கள் இழுத்துட்டு ஓடினதால சொன்னாங்க. ஏய் அடி, சும்மா இருக்க மாட்டேன். அது நான் என்ன பண்ணுறது? லவ் ஸ்டோரி கேட்டால் இதான் இருக்கேன் என்கிட்ட, இதானே சொல்ல முடியும். இங்கே பாருங்க, சொல்ல போனால் போகம்க்கு சின்ன விட 2 வயசு கூட. ஆனாலும் அவன் கல்யாணத்துக்கு அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து எப்போ வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லணுமோ அப்போ கரெக்டாக சொல்லியிருக்கான். இதுக்கு மேலே பொறுப்பான பையன் யாருக்கும் கிடைக்க மாட்டான். ஆட தேங்கம்மா, இன்னும் எப்படி சொல்லிட்டீங்க? நான்லாம் போகமை விட பொறுப்பான பையன் தேயாங்கன்னு சொல்லுவேன். வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் அவ்வளோ பொறுமை, அவ்வளோ அறிவாக பேசுவான். பின்ன என்ன, சின்னது மாதிரி எல்லாமே தருதலையாவா இருக்கும்? அதானே பார்த்தேன், எங்கடா அவன் பேச்சே எடுக்கலையான்னு. இப்போ என்ன இல்லாத சொல்லிட்டாங்க? அவன் அப்படி தானே பண்ணுறான். ஐயோ அண்ணே, ஏன் இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம பசங்க எல்லாமே நல்ல பசங்க தான். அப்படி சொல்லு நல்லா அவர் காதில். எப்போ பாரு அந்த பையனை போட்டு திட்டிகிட்டே இருக்கிறது. சரி சரி, நல்ல நாள் எதுன்னு பார்க்க தானே பேசிகிட்டு இருந்தோம். போகம், அப்பா வர வெள்ளிக்கிழமையாக பார்த்து வச்சுக்கலாம்ப்பா, நாள் நல்லா இருக்கு. ஆமாண்டா, உனக்கு ஓகே தானே? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே தான். அப்புறம் என்ன, ஆக வேண்டிய வேலையெல்லாம் கவனிங்க அப்படின்னு ஜேகேயோட அப்பா சொல்ல, போகமுக்கு தான் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு அவனால் சொல்ல முடியாத அளவுக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி மேலே டெரஸில் தான் பார்க்குறோம். என்ன இது, கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான், மேலே வந்துட்டானா இல்லையா அப்படின்னு தேயாங் தான் போகமுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டே டெரஸுக்கு தான் மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். அட இங்கே தான் இருக்கியா? ஃபோன் இவ்வளோ தூரம் அடிக்கிறனே, எடுத்தாதான் என்ன? அப்படின்னு தேயாங் தான் அங்கே துணியெல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. அது கீழே கால் தெரிய அதை பார்த்துட்டு போகம் தான் நினச்சிட்டு அம்பாடி பேசிட்டு இருக்கான். ஏய் மாப்பிள்ள சார், நீ சொன்னீங்க ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன அப்படின்னு தேயாங் தான் அவன் டெரஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி பேசிட்டே கிட்ட வர, இப்போ அந்த கொடியில் காயிற துணியை நோத்திட்டு ஜேகே தான் பார்க்குறான். அவ்வளோ நேரமும் அவ்வளோ பிரைட்டாக வச்சுட்டு இருந்த தேயாங் தான் அது ஜேகேன்னு பார்த்ததும் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக தூங்காம பாஸ்டில் நடந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆயிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்ததுல இப்போ ஜேகே பார்த்ததும் திரும்பவும் அந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. அது உன்னோட வீக்னஸ் என்னன்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீக்னஸ்ஸு ஒன்றா வச்சே எல்லா வேலையும் பண்ணாம பார்த்தியா? நீ அதை புரிஞ்சுக்கிட்டா
அதுக்கு நான் அதுவும் பண்ண முடியாது. அப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? எனக்கு என்ன பைத்தியமா? ஒன்று போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ண வந்தா நான் என்னோட ஃபீலிங்ஸ் எதுவுமே உன்கிட்ட காட்டினதே இல்லை. உன்னை எவ்வளோ லவ் பண்ணணும் அவ்வளோ வெறுக்கு. இப்படி தேங்கு தான் சடனாக இல்லை ஃப்ளாஷ் ஆக அவன் ஜேகேவே பயங்கரமாக முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அதே சமயம் இந்த பக்கம் ஜேகே தான் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே அவன் தேங்க பார்த்துட்டு இருக்க. இப்போ தேங் தான் அவன் முன்னாடி இருக்கிற அவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த அந்த கிளாத்தை தான் அப்படியே பிடிச்சி இழுத்து விடுறான். ஜேகேக்குமே இப்போ டக்குன்னு கோவம் வர அவனும் இப்போ வெடுக்குன்னு அந்த கிளாத்தை தான் திரும்பவும் பிடிச்சி இழுக்க தேங் சும்மா இல்லாமல் திரும்ப அந்த கிளாத்தை பிடிக்க ஜேகே தேங்கோட கையை தான் grip-ஆ பிடிக்கிறான். ஏய், என்ன காலையில பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கா கையை விடு. என்ன என்ன இப்போ பார்க்க கூட முடியல உன்னால? நான் அதுக்கு ஒன்று பார்க்கணும். சொல்லப்போனா இனிமே ஒன்று பார்க்க தேவையே இல்லை. என்ன முழிக்கிற? புரியலையா? அது ஏய் தியாங், போகம் தேங் ஏதோ சொல்ல வந்திருப்பான். அதுக்குள்ள போகம் வரவும் ஜேகே கிட்ட இருந்து அவன் கையை தான் உருவிட்டு போகம் கிட்ட தான் போறான். இதான் உடனே வருதா? எப்பயோ வந்துட்டா, நீ இப்போதான் வர அப்படின்னு தேங் கேட்க இங்க போகம் தான் வேகமா வந்தவன் தேங்கோட 2 கையும் தான் grip-ஆ பிடிச்சிட்டு ஹாப்பியா அவனை பார்த்துட்டு இருக்கான். என்னது இது? மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது அப்படின்னு தேங் கேட்டுட்டு இருக்க போகம் தான் இப்ப டக்குன்னு தேங்க எழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படி உங்க 2 பேரும் அவன் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத ஜேகே தான் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு செம்மையா வெறி ஆகுது. அவனுக்கு இருக்க கோவத்துல அவன் கண்ணெல்லாம் சவக்குது. அவன் கையை வேற ரொம்ப டைட்டா grip-ஆ முறுக்குறான். இங்க போகம் தான் தேங் கிட்ட இருந்து அவன் ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அவன் ஷோல்டர் 2 தான் grip-ஆ பிடிச்சிட்டு தியாங், we made it தியாங். ஏய், என்னாச்சு? அப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏய், நிஜமாவா? எப்போ? அது ஜேகே. போகம் தான் தேங்க பார்த்ததும் அவனுக்கு இருக்க சந்தோஷத்துல ஏதோ பேச வந்திருப்பான். அவன் இப்பதான் அங்க நின்றுட்டு இருக்க ஜேகேவை பார்க்கறான். ஆமாம், இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸு. வா, நாம் ரூமுக்கு போய் பேசுவோம். தேங் தான் போகம் சொல்ல வரதை நிறுத்திட்டு ஜேகேவை பார்த்து ஸ்டாப் பண்ணுறதை பார்த்துட்டு அவன் இப்போ ஜேகேவை கண்டுக்காம போகமோட கையை பிடிச்சி தான் இழுத்துட்டு போகிறான். ஆமாம், எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்களா இல்லை கீழே தான் இருக்காங்களா? இல்லை, கிளம்பிட்டாங்க. அவங்ககிட்ட தான் பேசணுன்னு நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறான். நான் அப்போ பேசிதான் நிறையா இருக்குது. வா. இப்படி தேங் தான் போகம் கிட்ட பேசிட்டே போக போகம் தான் இப்போ திரும்பி ஜேகேவே பார்த்துட்டு போகிறான். ஜேகேக்கு தான் போகம் பார்க்குற பார்வையில் லாஸ்ட் நைட் அவங்க போட்ட சண்டையில் அவன் சொன்னது தான் ஞாபகம் வருது. ஏய், நீ இப்படி இருறா. உன்னோட இந்த ஆட்டிடியூட்னால எல்லாத்தையும் எழுந்து தான் நிற்க போகிறேன். நீ எதை வேணும்னு நினைக்கிறியோ அது உனக்கு எப்பயுமே கிடைக்காது. இல்லை என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. எனக்கு என்ன கிடைக்கல? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் தானாகவே அது. ஜேகே தான் ஒரு மாதிரி பதட்ட ஆகுறான். அவனுக்கு இப்போ உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகி வேகமா தம்மு தான் பற்ற வச்சு அடிக்கிறான். இல்லை, என்ன கிடைக்காது? எப்படி நான் பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் கரெக்டு. வந்தால போகிறவங்க போயிட்டே இருக்கலாம். யார்கிட்டையும் கெஞ்சினுன்னு எந்த அவசியம் போயிடும் எனக்கு இல்லை. இப்போ எல்லாம் என்ன சீண்டி விட்டு வேலை பார்க்குறீங்களா? எனக்கெல்லாம் கவலையே இல்லை. சும்மா மயிரா போச்சுன்னு போயிட்டே இருப்பேன். திமிர என்கிட்ட காட்டுற. ஜேகேக்கு தான் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் என்ன பேசுனான்னு கூட அவனுக்கே தெரில. அவனால் அவனோட எமோஷனலை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. அவனால் இறங்கி போகவும் இல்லை, ஸ்டப்பனாக கெத்தா நிற்கவும் இல்லை. இப்போ அவன் ஸ்மோக் பண்ணுறது சிகரெட் தான் அவன் கையை சுட்டுற. அதை அப்படியே தூக்கி போட்டு வேகமாக கீழே தான் போக போகிறான். இப்போ அவன் கரெக்டாக போகமோட ரூமை தான் கிராஸ் பண்ண. ஹேய், சொல்லவே இல்லை. எப்படி? எப்போ? காலைல ஃபோன் பேசினமே, அப்போ கூட சொல்ல. இப்போ சொல்கிற? ஹேய், காலைல நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அப்பா அதை கேட்குறப்போ இதே எங்கே சொல்கிறது? சரி, இப்போ உன் கம்பெனியில் அப்ளை பண்ணல, அது என்னாச்சு? அது வந்துடும். எப்படியும் மேரேஜ் 1 வீக்கில், அதுக்கப்புறம் ஒரு 10 days, அவ்வளோதான். அதுக்குள்ளே எப்படி போட்டுருவாங்க. ஏய், அப்படியா? பாத்தியா, எல்லாம் நல்ல விஷயம் ஒரே நேரத்தில் நடக்குது. ஆமாம், மேரேஜ், ப்ரமோஷன் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா. என்ன
அன்எக்ஸ்பெக்டடாவா? சார் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமா தானே? ஆமா தானே? அப்படி சொல்ல, சும்மா சொல்றதுதான். சரி, இங்க பாரு, நீ ஹாப்பியா இருக்கல்ல? யாரு? நான் தானே. செம்ம ஹாப்பியா இருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன, பூசனுக்கு பாய் சொல்லிட்டு சியோல் போகிறோம், மஜாவாக இருக்கிறோம். எப்படி, ஓகே தானே? நீ என்ன சொன்னாலும் ஓகே தான். அப்படியா? ஆமாம், இந்த கரடி என்ன சொன்னாலும் கண்ணா மூட்டு கேட்பா அந்த போகம். அப்பப்போ சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணிடுறது. சரியான கேடி. யாரு? நானா? நீதான் கேடி. போகும். இப்படி உங்க ரூம்குள்ள பேசிட்டு இருக்கிறது அப்படியே ஜெகே காதல விழ அவன் கண்ணை மூடிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவங்க பேசிக்கிறதுலேருந்து ஒரு விஷயம் அவனுக்கு நல்லா புரியுது. 2 பேருக்கும் வீட்டில் மேரேஜுக்கு ஓகே சொல்லியாச்சு. அதே சமயம் தியாங்க்கு சியோலில் ஜாப் கிடைச்சிருக்கு. போகமும் பூசனில் இருக்க அவனோட ஒர்க்கை சியோல் பிரான்ச்சுக்கு தான் கேட்டு ப்ரமோட் ஆயிருக்கான். இப்படி அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை பற்றி பேசிக்கிறதும் அவங்க 2 பேரோட சிரிப்பு சத்தமும் அவன் காதில் கேட்கவே முடியல. அப்படியே பயங்கரமாக வெறி ஆகுது. அவனால் அங்கே இருக்கவே முடியல. அப்படியே உலகமே இடிஞ்சு போன மாதிரி இருக்கு. அருகிலே இருந்த போது பறந்தவன் நீயல், தொலைவிலே பிரிந்த போது சிதைந்தவன். போதும் முன்னாலே தூளாய் உடைகிறேன். போதும் முன்னாலே என்னோடு அழுகிறேன். ஜேகே தான் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அப்படி ஸ்டெப்ஸில் இறங்கி வர, டே சக்கர மேலேயா இருந்த? உனக்கு எவ்வளோ நேரம் நான் தேடிட்டு இருக்கேன். போகம்ட்டு சொன்னே மேலே இருந்தால் கூப்பிட்டு வர சொல்லி. என்ன மேலே ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்கு? தேங்க இருக்கானா மேலே? டே சக்கர, உன்ட்டு தான் பேசிட்டு இருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு அவங்க ஜேகே தான் போட்டு உழுக்க. நீ என்ன உனக்கு காதில் வந்து கத்திட்டு இருக்க? டே அது இல்லைடா, அது போகம்க்கு கல்யாண விஷயமா. இங்க பாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணு இல்லை கருமாதி பண்ணு. என்கிட்ட வந்து நோட்டி. யோ என்ன டேய், என்னடா பேசிட்டு இருக்க? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது. ஐயோ எதுக்கு அடிச்சிங்க? அவன் என்கிட்ட தானே பேசிட்டு இருந்தான். யார்கிட்ட பேசினாலும் மரியாதை தெரிஞ்சு பேசணும். எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். இப்படி ஏறிட்டு கிடக்குறான். போய் இப்படி ஒன்று பெற்று வச்சிருக்கேன் பாரு. ஜேகே அப்பா தான் அவன் பேசுறதை கேட்டு சட்டுன்னு கோவம் வந்து அவன் நடிச்சிருப்பாரு. ஆமாம், அதே தான் எனக்கும். எதுக்கு என்ன பத்திங்க? சக்கர வேணாடா, அப்பா ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டாரு. விடுமி, அதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும். இப்படி உதவாக்கறையா வேண்டாத பிள்ளையா உங்களுக்கு நான் இருக்கிறதுக்கு மூத்த பிள்ளைய வச்சுட்டு சந்தோஷமா இருங்க. நான் என் வழியோ பார்த்துட்டு போயிடுறேன். டே எங்கடா போற? இருடா, எங்க கூப்பிடுங்க அவனை. பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. ஜேகே தான் இப்போ அவன் பைக் எடுத்துட்டு வேகமாக போயிடறான். இங்கே ஜேகேயோட அம்மா தான் பயங்கரமாக அப்செட் ஆகிட்டு அழுறாங்க. ஐயோ கோச்சிட்டு வேற போகிறான், வேகமாக வண்டி ஓட்டுறான். எதுக்கு அவனை அடிச்சிங்க? அவனே ஆளே ஒரு வாரமாக ஒரு மாதிரி இருந்தான். என்ன ஆச்சுன்னே தெரில. இதில் நீங்கள் வேற தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை யாராவது அடிப்பாங்களா? நடிக்குமா பின்ன? நான் சொல்கிறதா கேட்குறானா? இந்த வீட்டில் அப்பன் நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாம் அவன் இஷ்டம்னு இருக்கான். இப்படி ஜேகே அப்பா தான் ஒரு பாட்டு கோவத்தில் கத்திட்டு இருக்க, இங்கே ஜேகேயோட அம்மா தான் ரொம்ப அழுதுட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பா என்னாச்சு? கீழே ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருந்தது அப்படின்னு போகமும் தேயாங்க தான் ஏதோ சண்டை போடுற சவுண்டு கேட்டு 2 பேரும் தான் கீழே இறங்கி வந்து என்னன்னு பார்க்க, ஒப்பாரி வச்சிட்டு இருக்காளே இவளே கேளு அப்படின்னு அவர் சொல்லிட்டு கோவமா போக, அழுறத மோசம் நிறுத்துங்க. எப்பயும் 2 பேருக்குள்ளேயும் வர சண்டை தானே. அவன் எங்கேயும் போக மாட்டான், வந்துடுவான். இல்லை போகம், அவன் ஆளே சரியில்லை. கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா தான் இருக்கான். மனசுல ஏதோ வச்சிருக்கான், ஆனா சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி அவங்க ரொம்ப அழுதுட்டே சொல்ல போகம் தான் இப்போ தேங்க தான் பாக்குறான். ஆண்டி ஒன்றும் வரி பண்ணாதீங்க, அவன் வந்துடுவான். இது எப்பவும் போல அவனுக்கும் அங்கிளுக்கும் நடக்கிற சண்டை தானே. எப்பயும் வர சண்டை தான், ஆனா இன்னைக்கு அவன் மேல கை வச்சிட்டாரு. என்னாச்சு? அடிச்சிட்டாரா? இவன் என்ன பண்ணா? இதை வாய் விட்டானா என்ன? என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி எரிஞ்சு விழுறான். அவனுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட காட்டினதே இல்லை, ஆனா இப்ப என்கிட்டயே எரிஞ்சு விழுறான். நேற்று நைட்டு பார்த்தல, நான் மட்டும் இல்லைன்னா அங்க இன்னும் பெரிய சண்டையா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதும்
தேயாங் தான் போகமை பார்க்குறான். சண்டை போட்டிங்களா அப்படின்ற மாதிரி. போகம் ஆமான்ற மாதிரி தலையை நாட் பண்ணுறான். ஏன் போகம், அவனுக்கு நம்ம யாரையுமே பிடிக்காம போச்சா? மா, ஏன் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், எல்லாம் சரியானதும் வந்துடும். இப்படி போகம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, அவன் எதையும் பெருசாக எடுத்து ஃபீல் பண்ண மாட்டான்னு. இல்லையே, அவனை பார்த்தா அவனுக்குள்ள என்னமோ ஒரு வலி தெரியுது. ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றான், வீட்டுக்கும் ஒழுங்கா வர மாட்டேன்றான். ஆனால் ஒன்று, வெளியில தான் பார்க்க முரட்டுத்தனமா இருப்பான். ஆனால் உண்மைக்குமே அவன் குழந்தை தான் அவன். என் சக்கரை போய் இப்படி அவங்க அலறதை பார்த்து அவனுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அவனுக்குமே தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி அடைக்குது. அவன் இப்போ டக்குன்னு எழுந்துட்டு, போகம், இந்தா அம்மாவுக்கு தண்ணி கொடு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தலை வலிக்குது, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போகிற அவனை தான் போகம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணா. ஐயோ, இங்கே பாரு, நான் சொல்கிறது முதல் கேளு. என்ன கேட்கணும்? எனக்கு மனசு செல்ல ஜிமின், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இது அவங்க கதை, இது எதுக்கு நமக்குள்ளே இழுக்கிற? ஏன்னா அவங்க கதையா? என்ன பேசுகிற நீ? நான் கூட என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். தேங்க ஏன் இப்படி பண்ணுறான், ஏன் இப்படிலாம் எரிஞ்சு விழறான்னு எனக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ தானே தெரியுது. ஐயையோ, இங்கே பாரு, அந்த டைமு நாங்கள்லாம் பேசாத ஜிமின். என்னதான் இருந்தாலும் அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதுலேயும் நீ தான் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்க. ஏய், எனக்கு இல்லை, ஏன் பக்கம் திரும்புறீங்க? அவனும் என்னடா என்னையும் சொல்லிட்டு போகிறான். இப்போ உனக்கு வேற தேவையில்லாம காசு சொல்லி நானே என் வாயால் கட்டுக்கிட்டேனா? இல்லை ஜிமின், அது ஒருத்தவங்கள மீட் பண்ணுறோம், அவங்கள பிடிக்குது. அந்த பிடிக்கிறதே காரணம் இருக்கோ இல்லையோ, அந்த லவ்வாக மாறுறப்போ அதை சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வச்சிருந்த அந்த லவ்வும் ஒன்றும் சும்மா இல்லை, நம்மளை போட்டு பாடா படுத்தும். அந்த லவ்வுக்கு சொந்தக்காரங்கிட்ட சொல்லவும் முடியாமல் அவங்க எங்கே வேற பக்கம் போயிடுவாங்களோ, வேற யாருக்காவது சொந்தமாயிடுவாங்களோன்னு மனசு கடந்து எப்படி அடிச்சுக்கும் தெரியுமா? அப்படியே தைரியம் வந்து சொல்லலான்னு போக்குள்ள அந்த ரிஜெக்ஷன் இருக்கே, அது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இங்கே ஜேகே ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, தேங்க ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனை மொத்தமாக எல்லாரும் முன்னாடியும் நீயும் தான். யோங்கே, இப்படிலாம் நீ இஞ்சி பை இஞ்சா சொன்னா எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஆகுது. நான் நீ தான் காரணம்னு சொல்ல, நீயும் தான் காரணம். நீங்களாம் ஏற்றி விட போய் தானே அவனும் விளையாட்ட பண்ணிட்டான். அது அந்த வயசுல தெரிலடா. இல்லை ஜிமின், இதுக்கு மேலே நீயும் நானும். ஏய் யோங்கி, அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாதடா. வாடகை என்ன, இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அதானே? அது அது பாசிபிளா? ஜிமின் நினச்சா முடிக்காதுன்னு தான் இருக்குது. நான்லாம் முடிக்கணும்னு நினச்சாலே முடிஞ்ச மாதிரி தான். 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன், அப்புறம் இருக்கு பாரு உனக்கு. பொசுக்குன்னு விட்டு போறேன் நான் சொல்கிறேன். இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்க சேர்ந்தா நம்ம சேருவோம், இல்லைனா பேசாத. இதனடா எனக்கு வந்து சோதனை. இப்போ என்ன, அவங்க 2 பேர் சேரணும் அதுதானே? வரேன் இவங்க 2 பேர் மாற்றம் முடிச்சிட்டு அப்புறம் ஒன்று எனக்கு கட் பண்ணிட்டான். ஐயோ, அன்னைக்கு தேவையில்லாத வேலை பார்த்து எனக்கு இப்போ இங்கே இப்படியா படிக்கணும்னு தெரியும் போச்சே. ஐயோ, டைம் ட்ராவலர் மட்டும் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் மூட்டுறதா ஜிமினே அப்படி சொல்லி என்னை தடுத்து நிறுத்திருப்பனே. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ஜேகே தான் ஆம்பைக்கு ஜிமினிக்கிட்டேயும் தேங் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி சொல்லிட்டு இருக்கப்போ, டேய் நோடா, வாயை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ நம்புறீங்களே? டேய், நீ சொல்லக்குள்ள நிஜமாவே நம்ம தோணலடா. டேய் மச்சான் ஜேகே, ஆமா மாற்ற சொல்லிக்கிற, இது ஒன்று போதும். ஏன் என்ன பண்ண போற? இக்கட சூடு. டேய் ஜிம்னு, என்னோட ப்ரொஜெக்டரில் போடுற? டேய் என்னோட பண்ணுற? டேய் நாடா 2 பேரும் மாறி இப்படி தொக்கா ஒரு விஷயம் மாட்டிக்குது. நீ ஏன் சொல்லு, எத்தனை நாள் வச்சு நம்மள எல்லாரும் முன்னாடியும் மாட்டி விட்டுருக்கோம். அது மட்டுமா, எத்தனை நாள் முட்டி போட்டிருக்கோம். எல்லாம் சார் தான், ஆனால் தனியாக டீல் பண்ணிக்கலாம்டா. எதுக்கு இப்படி? ஜெகே வேடிக்கை மட்டும் பாரு,
ஸோ இப்படி தான் இன்னைக்கு விளையாட்டா பண்ண போக அது என்னமோ சீரியஸான ஒரு ரிவெஞ்ச் மாதிரி ஆக தியாங் ஜேகேக்குள்ளே தான் பெரிய ஈகோ கிளாஷே ஆயிருந்திருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் தான் பார்க்குறோம். என்ன இத்தனை தடவை கால் பண்ணுறோம், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், அவ்வளோ கோவமாக இருக்கிறான். ஜிமின் ஜேகேக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பக்கம் ஜேகே உன் கால் எடுக்கிற மாதிரியே தெரில. ஐயோ, இதோட 51வது கால் பண்ணுறா, தயவு செஞ்சு கால் எடுறா ஜேகே. ஹலோ ஹலோ, டேய் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடா? அப்படி என்னடா இருக்கும். சரா டேய் மௌனே, தேங்கோட ஒன்று சேர்த்திக்கணும், அதுதானே? நான் அவன் கையில் காலில் விழுந்தாச்சும் ஒன்று சேர்த்திக்கணும்டா, வாடா. டேய் என்னடா ஒரு மாதிரியா பேசுகிறா, என்னாச்சு? ஏய் ஹலோ, அதான் எதை கல்யாணமா போகும்க்கா, எதை தேங்க கூடியா? இதை நான் எதிர்பார்க்க இல்லையே. டேய் சரி, நீ எங்கே இருக்கிற? டேய் அடங்கோ, இது என்னடா எல்லாரும் பேச பேச கால்குலேட் பண்ணுறீங்க? ஐயோ யோசப்பா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சுது, மாத்தாமா டாட்டா பாய் சொல்லிட்டுல போயிடுவான். ஐயோ என் கிட்னி வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த பெக்கு நான் எங்கே போனா? பெக் ஃபோன் அடிக்கு. என்ன ரிங் அடிக்குது? ரிங்கா? ஐயோ ஐயோ, டேய் ஃபோன் பில் அடிக்குதுடா. ஃபோனா? ஆமாம் ஃபோன் தான். ஏய் சும்மா சிரிக்காதுண்ணா, பின்ன இப்படியா ஓடுவேன்? ரிங் அடிக்குதுன்னு தான் சொன்னேன். என்னமோ காலிங் பில் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா வந்த மாதிரி. அப்போ ஐயோ விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. ஐயோ பயந்தாங்கோலி. ஏய் யாருக்கு பயம்? பயம்லாம் இல்லை. ஓ அப்போ உன் ஜட்டி பேண்டெல்லாம் எடுத்துட்டு அப்படி தெரிச்சு ஓடனி இப்போ அது என்ன? ஹேய் கலாய்க்கிற? இங்கே பாரு, உங்கள் அப்பா என்ன சும்மாவா? சும்மா இல்லைதான், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். அது சரி, ரொம்ப தான் பெருமை. பெக்கு பாப்பு, ஐயோ கொஞ்சம் பேசாம போலீஸ் ஆயிடுறியா? எதை போலீஸா? அது என் அப்பா ஒரு போலீஸ்க்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு என்னையும் வேற போலீஸ்ல ஜாயின் பண்ணி விடுற, ட்ரைனிங் கொடுக்குறேன்னு ஒரு டார்ச்சர். அதனால ஐயோ இங்க பாரு, இந்த அதனாலலாம் சொல்லாத. என்னோட எய்மே வேற. எது அந்த டீ கடையா? ஹேய் நான் கேவலம் பார்க்குறா? ஆமாம், பின்ன டீ கடை பீடா கடை இந்த மாதிரிலாம் போட்டாலாம் எங்கள் அப்பா ஒன்று கட்டி தர மாட்டாரு. ஏ அது ஆரம்பத்தில் டீ கடை, அதுக்கப்புறம் பாரு பெரிய பேக்கரி ஆக்கிடுவோம். விளங்குன மாதிரி தான். ஏய் நான் இப்பயே வாய வைக்கிறேன். என்ன கட்டி கூடா? ஏய் வயசு கோளாறு, பாண்டாவு தானே பிடிக்கிற, அதுக்குள்ளே நான் கல்யாணம். நீ மட்டும் பாண்டாவது படிக்கிற பையன்கிட்ட என்னென்னமோ பண்ணுற, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் இப்போவே பண்ணுற. ஏய் நாது இது நல்ல கொதையாக இருக்குதா? இதான் வீட்டில் யாரும் இல்லை, தனியாக இருப்பேன், வான்னு கூப்பிட்றா. ஏ ஓ நெஞ்சும். ஏய் என்ன சத்தம்? அது அங்கே விண்டோலேருந்தான் யாரோ களை தூக்கி போடுறாங்க. இதே களை தூக்கி போடுறானா? ஒரு போலீஸ்கார வீட்லேயே களை தூக்கி போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெக்கு தான் இப்போ வேகமா விண்டோவை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஆப்போசிட்ல இவங்க ரூம்ல இருந்து ஜிமின் தான் கல்லை தூக்கி போட்டிருப்பான். டேய் நீயாடா? ஏடா? டேய் மயிராண்டி, ஓன் அடிச்சு எடுக்க முடியாடா? ஐயோ டேய் கதாரா. உசு ஒழுங்கா சட்டை போட்டு ஓடா. பெக் யாரு அப்படின்னு மிங்குதான் பெக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்க்குறான். அட பாவி, இங்க நானா ஒருத்தனுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, எனக்கு ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா அங்க ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஐயோ பல்ல பல்ல கொட்டாத. டேய் ஓடா. டேய் ஜிமினு இப்போதான்டா வந்தேன். ஓ வரைக்கு மேட்ரு முடியலன்னு கவலை. டேய் கடுப்பு தரோம். டேய் ஜிமினு ஒரு 5 நிமிஷம் இரு, அவங்க அப்பனுக்கு காலை போடுறேன். டேய் ஜிமினு, ஓ ஒருத்தன் வெங்கியூ போகணுமா?
அச்சோ என் சொல்லும். அது ஒன்றும் இல்லை, இந்த நாய் ஓசி குடிக்க தான் கூப்பிடுது. போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு ஒரு கட்டிங்கை மட்டும் போட்டு வந்துடுறேன். என்ன? குடிக்கவே மாட்டேன்னு சொன்ன. அதுவும் லாஸ்ட் டைம் இங்கே அடித்து சத்தியம் பண்ண. எங்க? சி ஐயோ, குடிப்பனா சும்மா இப்படி கம்பெனி. சரி மூஞ்சி அப்படி இருக்காத, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கும் டேய் பாடு, அங்கேயே தங்கிட்டியா? டேய் ஐயோ, இவன் தொல்லை தாங்கல. சரி வரேன். பேக் எவனுக்குது, சீக்கிரம் வரேன். இப்படி பெக்கு தான் மெங்கிட்ட சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு தான் வரேன். டேய் ஜிம்னு, என்னடா சொல்ற? ஆமாண்டா, போகமுக்கு தேங்கு கல்யாணமா, அதுவும் இந்த வீக்கே என்கேஜ்மெண்ட்டா, அப்படியே கல்யாணமுமா. ஒத்தா போச்சா? ஆனாலும் இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. ஆமாம், அவன் வாழ்க்கையில் மட்டுமா ட்விஸ்ட்டு, எனக்கு தான் ட்விஸ்ட்டு. ஏன் உடங்கண்ணா? அது ஏன் கேட்குற? ஏன் உங்க 2 பேர் லவ் சேர்ந்தாதான் நம்ம லவ் சேரும்னு என் பூனைக்குட்டி யூங்கி காதல் ரத்து பண்ணிட்டு போயிட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? எதுக்கு சுரிச்சுனா அவ்வளோதான் ஆக்கி வச்சிருவேன். டேய் நான் என்னடா பண்ணேன்? அதுலேருந்து ஒரே ஷாக்கு நியூஸாக கொடுத்துட்டு இருக்கிற. உனக்கு என்னப்பா, நீ நல்லா இருக்கிற? டேய் டேய் வய வைக்காதரா, ஏன்டா சும்மா நான் ஜாலியாகிறேன்ட்டு இருக்கிற. அப்போ போலீஸ்டா, எல்லாம் ரிஸ்க் எடுத்து நானாக லவ் பண்ணிட்டுக்கிறேன் தெரியும்ல. தப்பாகிறேன்னு ரிஸ்க் எடுத்து லவ் மட்டுமா பண்ணுற? சரி சரி, நீ கொஞ்சம் பொத்து. சரி இப்போ வைங்க. அவங்க இங்கே வர்றது அதெல்லாம்டா லவ் ஃபெயிலியரில் லடாக் போயிட்டுருக்கான் நம்மடா. எது லடாக்கா? ஆடுங்கொம்மால டேய், அவனை என்ன விட்ட? ஆமாம், அது என்கிட்ட சொல்லிட்டா போனா என்னமோ நான் டேங்க் ஃபில் பண்ணி அமுச்சு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிற. அதாட பார்த்தேன், இன்னும் கால் வரலையேன்னு. யாரா? ஜெய்கேமாவா? ஆமாம், யாரு? ஹலோ ஆண்டி, ஜேகேவா? அவ இப்போதான் பக்கத்தில் பொட்டி கடைக்கு போயிருக்கலாம். டேய் ஜிமினே, போகமண்ணே. ஜேகே அங்கே வரலன்னு எனக்கு தெரியும். இல்லைண்ணே, அது என்ன தாண்டா அவனுக்கு பிரச்சனை? ஏன் அப்படி பண்ணிருக்கான்? அது என்ன பிரச்சனை? உனக்கு தெரியாது, இதை நான் நம்பணும். ஐயோ நிஜமா? யாருமே எனக்கு தெரியாதுண்ணே. ஏன்டா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா கூட வேற சண்டை. அப்படியா? அவரு கூட சண்டை போட்டானா? அடிச்சிட்டாரா? எதை அடிச்சாரா? ஏன்னா அடிச்சிட்டாரா? ஏய் 2 பேரும் கொஞ்சம் ஷாக்கை குறைக்கிறீங்களா? அவனும் ஒன்றும் சும்மா இல்லை, ஏதாவது வாய விட்டுறான். சும்மா இல்லை, என் நண்பன் மேலே சொல்லாதீங்க. ஏய் நேற்று என் கூட சண்டை போட்டு என் முக்கியம் உடச்சிட்டான்டா. எதை போக உடச்சிட்டானா? ஐயோ அண்ணே, உங்களுக்கு வேற கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு பெக்கு ஒரு பக்கம் கேட்க, ஆமாம், இன்னும் ஒரு வாரத்தில் அதை தனியாக இன்வைட் பண்ணுறேன். அதுக்குள்ளே அவனை பேசி கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லு. ஏன்னு? அவன் வந்தாதான் கல்யாணம் நடக்குமோ? அம்மா அவன் இருந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க. அது சரி. ஏய் இவ்வளோ தூரம் நான் ஃபோன் பண்ணி பேச காரணமே, கஷ்டப்பட்டு இந்த லவ்வை ஓகே பண்ணி 2 வீட்லேயும் பர்மிஷன் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். இதில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் ஒருத்தன் இப்படி பண்ணுறதுனால அப்போ எல்லாரோட ஹாப்பினஸும் ஜேகே கையில் தான் இருக்குது இல்லை? ஆனால் உங்களுக்குலாம் அவன் ஹாப்பினஸ் பற்றி கவலை இல்லை. ஏய் அதை தான்டா நானும் கேட்குறேன், அவனுக்கு என்ன பிரச்சனை? நீ சந்தோஷமா இருந்தேன், கல்யாண மாப்பிள்ள நீயே சந்தோஷமா இருங்க, எங்கள் ஃப்ரெண்டை நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படி ஜிமின் சொல்ல போகம் தான் ஏதோ சொல்ல வரான். ஆனால் ஜிமின் அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிடுறான். டேய் எனக்கு வரியாதுரா, நான் குடும்படாது. ஆமாடா ஜிமினி, உங்கள் அப்பங்க இருக்கானு என் கையில் கிடச்சான் சட்னி ஆக்கிடுவேன். டேய் இவங்க எல்லாரையும் விடுறா, எனக்கு இன்னும் வரைக்கும் ஒருத்தனை பற்றி தான் உண்மையை புரிய மாட்டேங்குது. யாரு? தேங்கா? ஆமாண்டா, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறானே தெரியலையே. ஆமாண்டா எனக்கும் அதே தான், என்னதான் 2 பேரும் நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. அடா பெக்கு, எனக்கு இப்போ இருக்கிற ஒரே யோசனைனா ஜிமினி வேணாண்டா, ஆல்ரெடி ஒரு தடவை சொதப்பினதே போதும். இப்பயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி பண்ணி அவ்வளோதான், கதை முடிச்சு போயிடும். அப்புறம் நான் பெக்க கதையை முடிச்சு தானே ஆகணும். டேய் அப்போ என்னடா சொல்கிற? என்ன பிளான் வச்சுக்கிற மண்டையில் போ? பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே பிளான், இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறோம். டேய் ஜிமினி, என்னடா லூசு மாதிரி பேசுகிற? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சு
அவனுக்கு 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசினாலே எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். டேய் இதாவது லாஜிக்காக பேசுகிறா. அவனுக்கு 2 பேரும் ஒன்றா இருந்தாலே கொஞ்ச நேரத்தில் சண்டை வருது. எனக்கு என்னமோ தேயாங் ஏதோ முடிவு பண்ணிட்டான்னு தான் தோணுது. டெபுக்கு சும்மாறோ நீ பாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்காத. ஓ புரியுது புரியுது. உனக்கு வாழ்வு ஏதாவது புட்டுட்டு போயிடுமோன்னு பயம் அதானே? ஆமாண்டா. டெபுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம். டேய் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஓலவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஒன்றுமே புரியல. இங்கே பாரு ஒழுங்காக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு. அப்புறம் கல்யாணத்துக்கு நான் தான் சாட்சி கழுத்து போடணும். பார்த்துக்க அவள் தான். சர்ரா ஃபஸ்ட்டு ஜேகே பார்த்து பேசுவான். அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியணும்ல. ஆமாம் ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் இப்போ தானடா ஏதோ லடாக் போயிருக்கான்னு சொன்னேன். அவங்கெல்லாம் போயிட்டாலும் அவன் தாத்தா பைக்கில் இந்த சிட்டியை விட்டு அவன் தாண்டினாலே பேசு. சும்மா என்கிட்ட கதை விட்டுட்டு ஃபோன் வச்சிட்டான்டா. சரி அவனுக்கு காலை போடு. இங்கே பாரு பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்படி பெக்கும் ஜிம்முனா ஜேகே கிட்ட தான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஜேகே சைடு தான் பார்க்குறோம். ஜேகே பீச்சில் தான் இருக்கான். அங்கே பீச் சைடில் ஹட்டு மாதிரி இருக்கு. அங்கே ஒரு உடன் பெஞ்சில் தான் படுத்துட்டு இருக்கான். அவனோட ஒரு கையில் பியர் பாட்டிலும் இன்னொரு கையில் தம்மும் வச்சிருக்கான். அவன் கண்ணை மூடி அப்படியே படுத்துருக்க. அவன் மைண்ட் இப்போ எதை யோசிக்குதுன்னு கூட தெரில. அவ்வளோ விஷயம் அவன் மைண்டில் ஓடுது. அவன் இப்போ டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி எழுந்துதான் உட்காடுறான். அவன் கையில் இருக்க தம்மை தான் எழுத்துட்டு அப்படியே அந்த பாட்டில் தான் பாட்டில் சிப் அடிச்சு தூக்கி வீசுறான். இல்லை உன்னை கண்டாலே ஒதுங்கி போவேன். அப்புறம் நீ இருக்கிற பக்கம் நான் வரவே மாட்டேன். உன்னை திரும்பி கூட பார்த்தது இல்லையே. ஆனால் அப்பெல்லாம் என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு. ஆனால் இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னை முழுசா உள்ள இழுத்து விட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. எழவு எனக்கு தான் இதுன்னு தெரியலையே. இப்போ ஆனப்புறம் தானே புரியுது. நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னப்புறம் தானே ஒரு மாதிரி பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஜேகே தான் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அவன் கண்ணை டைட்டாக மூடிட்டு அவன் ஹேரை தான் கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு மைண்டு ஃபுல்லாக தேயாங் தான் வந்து வந்து போகிறான். அவன் மைண்ட் அப்படியே அவன் எந்த மொமெண்ட்டில் தேயாங்க்கு ஃபாலோ ஆனானோ அங்கே டைரெக்டாக போகுது. ஓய் என்ன திருட்டு தம் அடிச்சு மாட்டிக்கிட்டியா? அங்கிள் செம டோஸு போல. எங்கள் வீடு வரைக்கும் கேட்டுச்சுன்னா பார்த்துக்க. என்ன குரங்கு வாழை சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கு. என்ன அடி ரொம்ப பலமோ? நானே போட்டு கொடுக்கலான் இருந்தேன். பார்த்தா நீயும் மாட்டிக்கிட்ட. அவ்வளோ என்ன அவசரம்? என்னடா இது இந்த அர்த்தம் என்கிட்ட அப்படியே எகிரிட்டு வருவ? என்ன சைலண்டாகிற? உனக்கு இப்போ என்ன உன் பங்குக்கு என்ன பேசணுமோ நீ பேசிட்டு கிளம்பு. ஐயோ என்னடா நம்ம கெத்தா இது? கெத்த எங்க காத்துல பறந்துட்டான் போல. இப்படி தனியா டெரஸ்ல உட்காந்து ஃபீல் பண்ண விட்டாங்களே. அச்சோ சொன்ன மாதிரி நான் வித்துதான் போல. என் மீ கூட இன்னைக்கு எனக்காக நிற்கல. எல்லாருக்கும் அவன் தான் ரொம்ப நல்லவன், ஹீரோ. ஆனால் நானே ரொம்ப கெட்டவன், வெள்ளம் மாதிரி தெரியுறேன். என்ன என்னமோ வளரிட்டு இருக்கா? ஆமாம் அவன்தான் பர்ஃபெக்டான சன். எல்லாத்துலேயும் தி பர்ஃபெக்டு. எல்லாருக்கும் அவனை தானே பிடிக்குது. சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவன் கூட கம்பேர் பண்ணி 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 அவன் ஹீரோ ஆகிட்டே போகிறான். நான் எல்லாருக்குன்னுக்கும் வில்லனாட்டம். யார் சொன்னா அப்படி? யாருக்கு எப்படியோ தெரியல. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஹீரோ விட வில்லனை தான் பிடிக்கும். இப்போ நீ என்ன சொன்ன? என்ன இங்கே உட்காண்ட்ருக்காம போ, கீழே போ. ஆல்ரெடி கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது பாரு. உன் கை கூட சூடாக தான் இருக்குது. அப்புறம் இன்னும் ஃபீவர் வந்து காமெடி பீஸ் மாதிரி தான் இருப்பேன். அப்புறம் எனக்கு இந்த வெத்தாக இருக்கவங்க கூடலாம் வம்பலுக்கு பிடிக்காது. கொஞ்சமாச்சும் கெத்தாரு இல்லைன்னா எனக்கு டைம் பாஸ் ஆகாது பாரு. ஏய் இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லியே. ஏய் என்ன கையை விடு. நீ ஏதோ சொன்ன. அது என் அம்மா ஏதோ கூப்பிட்ற மாதிரி இருக்க. நான் போகிறேன். என் பர்த்டே டேட்டை பாஸ்வேர்டாக வச்சுருக்கான். கேலரி ஃபுல்லாக என்னோடய ஃபோட்டோ தான் இருக்குது.
என் மொபைலில் கூட இவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் இல்லையே. இதெல்லாம் என் மீ பார்த்துச்சுன்னா உண்மைன்னு நம்பிடும். நாம ஏஐல எடிட் பண்ணிக்கிறான். ஆனால் எதுக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா லவ் பண்ணுற லவ்வா? அப்போ அந்த கரடி பையனையும் என் மேலே லவ்வா? சிரிப்பா இருதே, ஒரே ட்விஸ்ட் ஆகுது. ஆனால் நான் அவனை அப்படி பார்த்ததே இல்லையே. அவனை பார்த்தாலே தொல்லை ஏழ்ற நல்லா வசம் மண்டையில் கொட்டலாம் போல இருக்கும். அப்போ பார்த்தாலும் வம்பிழுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு அம்மா இன்னியே அப்போ பார்த்தாலும் நோட்டை விட்டுட்ருப்பான். நோட்டை விடுறானா? அப்போ அவன் என்னையே அடித்து பார்க்குறானே. அப்போ அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. டே ஆனால் இது வேகமாக துடிக்குதே. ஆட்டு குச்சி வெளில வந்துட மாட்டேங்குது. டே ஜிம்மே, எனக்கு ஒரு டவுட்டுடா. நான் டவுட்டு லிங்க் ஓப்பன் ஆகலையா? டே பாடு, அது இல்லைடா, அது லவ் பண்ணுறவங்கள ஒரு மாதிரி பாசமாக இருப்பாங்களடா. டேய் காஜு மோனே, எந்த வீட்டில் நீ லவ்வ பார்த்த? ஐயோ சனியும், தெரிஞ்சா சொல்லு, இல்லை பொத்திட்டு கடா. டே வைக்க நீ சொல்கிறா. பாசம் என்ன, உண்மையான லவ் இருந்தால் உசுரே கொடுப்பாங்க. ஆமாம்மா, உசுரை கொடுத்து லவ் பண்ணலாம். ஏய் சின்ன, நீ சொல்கிற உசுறு இல்லைடா. உசுரை கொடுப்பாங்களா? ஆனால் இவன் என் உசுரெல்லாம் எடுக்கிறான். ஐயோ போகிறான். எதுக்கு இப்படி அடிச்சு பாறான்? அந்த கண்ணு ரெண்டும் அப்படியே முழுசா முழுங்குற மாதிரில பார்க்குறான். தேங்க்யூ சொன்னேன். ஐயோ, எந்த தைரியத்தில் ஜெய இதெல்லாம் பண்ணுற? ஐயோ கிஸ் ஆயிடுச்சே. சும்மாவே கத்துவான், நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஐயோ தூவே முடியலையே. கண்ணு முன்னாடி அந்த மச்சம் இருக்க வேண்டிய இடமா அது? இடமும் மச்சம் இருக்குது. ஆனால் என்ன முன்னாடி இருக்கு, அவனுக்கு பின்னாடி இருக்குது. மச்சக்கார மட்டும் போக்கு மச்சக்காரனா? ஏய் நடா நடக்குது. நான் ரெக்கார்ட் நோட் எழுதுனா ஆளாக போட்டு கொடுக்குறது அவன் தான். இப்போ நீயும் கொடுக்குற, அவனும் எழுதி தரான். இனிமே அதெல்லாம் அப்படிதான். இது என்னன்னு தெரியுதா? க்ரஷ் கிரீட்டிங் கார்டு. அலெக்ஸ், இது உனக்கு தான். ஏய் என்ன மயிருக்கடா, அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். ஏய் குடுறா. ஏய் இதில் ஜேன் எழுதிருக்குடா. அப்போ எனக்கு தானே இது. ஏய் ஜங்கு குடுறாத, அது தையாங் என்கிட்ட கொடுத்தது. மயிறு உன் பேர் என்ன ஜேலி ஆரம்பிக்குது? கை விடுறா. ஆமாண்டா, என் பேர் ஜாக் அலெக்ஸு. டேய் ஏடா அதை கிழிக்கிறா? தோ மயிறு அலெக்ஸ்ன்னு வச்சுக்கோ. மச்சா என்னடா பண்ணுற? எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க. ஒருத்த எனக்கு தெரியும்டா, அவன் வேணும் தான் பண்ணுறான். இவ்வளோ நேரம் பெல் அடிக்கிற ஆளவே காணும். டெய்லி எனக்கு முன்னாடி வந்து நிற்பான். ஜங்குக், என்ன பெல் அடிச்சுட்டே இருக்க? தேங்கா வெயிட் பண்ணுற? ஆமாம் ஆண்டி. ஆமாம், அப்பயே போயிட்டான்ப்பா. நேற்றுக்கு ஸ்கூலுக்கே போயிருப்பானே. போயிட்டானா? அவன் சைக்கிள் ரிப்பேரா? அதெல்லாம் இல்லை, இவன் எடுத்து ஓட்ட சோம்பேறித்தனம் பட்டுட்டு டெய்லியும் உன் கூட வந்துட்டு இருந்தான். இன்னைக்கு தான் அதிசயமா காலையில் நேரமாக கிளம்பிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான். என்ன? ஓகே வரேன் ஆண்டி. ஆமாம், இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறான்? என் கூட தானே வந்துட்டு இருந்தான். இப்போ என்ன ஓரத்து மாதிரி காட்டிட்டு பாரு நடந்து போகிற தாத்தா கூட உன்னை விட வேகமாக போகிறாரு. நீ இப்படி போன நாளைக்கு தான் போக முடியும். நல்லா அடிச்சு ஓட்டுறா. ஏய் காலை நல்லா கொட்டிட்டு வந்துட்டு என்ன கணக்கிற? உன்னை வச்சுட்டு அழுத்தவே முடியல, இதில் அடிச்சு ஓட்டணுமா? இரு அடிச்சு தானே, இந்த அடி போதுமா? டேய் குரங்கு, ரோட்டில் நின்று புலம் போட்டான். அது எப்படி தனியாக போவேன்? அது என்ன நினச்சா வரும், நினச்சா போவானா? எத்தனை நாள் என்ன வச்சு செஞ்சுருப்பான். அதுக்கு இது சரியா போச்சு. என்னதையா எங்கள் பேர்லாம் மட்டும் எழுதுற? எங்கள் கூட ஜேகேவன் தானே பேசிகிட்டு இருந்தான், அவன் பேரை எழுத மாட்டேங்கிற? ஓ ஜேகேக்கு மட்டும்
அலெக்ஸ், நீ கிளாஸை பார்த்துக்கோ. சார் என்ன அப்படியே கூப்பிட்டாரு, போயிட்டு வரேன். நான் மூச்சு விட்டா கூட பேர் எழுதுவேன். எனக்கு உன் கண்ணுக்கே தெரியலையா நான்? போகம் ஏங்க வரல? ஏன் உனக்கு என்ன அதிசயமாக கேட்குற? இல்லை, டெய்லி டான்னு வந்துடுவானே டியூஷனுக்கு, அதான் ஒரு 2-3 நாளாக ஆளக்கானுமேனு. அவனுக்கு டியூஷனே தேவையில்ல. அவனுக்கு இருக்க அறிவுக்கு அவன் ஏன் சிலபஸே படிப்பான். அவன் ஸ்கோருக்குள்ள ஈஸியாக டாக்டருக்கு படிக்கலாம். தேவையில்லாமல் இந்த குரூப் எடுத்து டேலண்டே வேஸ்ட் பண்ணுறான். டாக்டரா? அப்புறம் இந்த குரூப் ஜேகே, உங்கள் அப்பனை மட்டும் காலேஜ் கூப்பிட்டுருந்தாங்க, அவள்தான். ஐயோ, அவள்தான்டா. உன் அப்பனே சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருப்பாரு. டேய் மச்சான், உடனேதான்டா. எதுக்குடா அவனை அடிச்ச? லாஸ்ட் டைம் அவனை அடிச்சதே ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆனோம். லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி போட்டு பொழந்து எடுத்துருக்கான். ஜேகே, என்னதான்டா கேட்குறோம்? என்னடா? ஏய் ஓடா, நான் சொல்கிறேன். அன்னைக்கு அவனை அவ்வளோ கேவலமா, அவனை பற்றி அவனோட கேரக்டரை பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசினா பார்க்குற. அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான்டா. டேய், அவன் எப்போ அவன்கிட்ட சாரி கேட்டான்டா. சாரி கேட்டா? ஏண்டா, அவனை விட நான் கேவலமாக போயிட்டேன்னா என்ன? என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். போயும் அந்த புறம்போக்கிட்ட பேசுகிறான். டேய், அதான் பிரச்சனையா? அதுதான் அடிச்சா என்ன அவனை? டிஜிகே, என்னடா சைலண்ட் ஆகிற? டே பெக்கே, கொஞ்ச நாளாகவே சரியில்லடா இவன். ஆமாண்டா, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏய், நான் 2 பேருக்கும் சும்மா இருக்கீங்களா? டேய், உண்மையை சொல்கிறா. நீ மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கிற நீ? அங்க ஏய், நாடா கொண்டதை வளரிட்டு இருக்காத. எதே வளர்றேண்ணா? அப்புறம் என்ன இதுக்காக உன்னை கண்டுக்கணும்? அவன்டா பழைய மாதிரி பேசணும்னு நினைக்கிற? இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் இவ்வளோ நாள் காண்டு எத்தனை மாதிரி தானே நாமளும் பண்ணோம். என்னமோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி ஓரா சீன் போட்டுக்கிறான். எல்லாம் சரிதான், ஆனால் நம்ம பண்ணதில் ஏதோ ஹர்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஒரு சாரி கேட்டு இது சாரியா? அத்தான் ஒன்றும் இல்லைன்ட்டான்ல. ஒன்றும் இல்லைன்றப்ப என்னதுக்கு சாரி? திரும்ப என்னையும் தானே அசிங்கப்படுத்தினா. சரியப்பா, டேய் அவனை இப்போ கண்டுக்காம விட்றா. எதுக்கு விடணுங்கிறேன்? என்னதுக்கு விடணும்? அப்படிலாம் விட முடியாது. அவன் நினச்சிட்டு இருக்கான் நான் போய் கெஞ்சுவேன், சாரி கேட்பேன் அப்படின்னு. அதெல்லாம் அந்த ஜேகேட்ட நடக்காது. அவனுக்கு அவ்வளோ திமிரு இருக்கப்பா, எனக்கு அதுக்கு மேலேயே இருக்கு. பார்க்குறேன் எவ்வளோ தூரம் போகிறான்னு. அவன் எங்கே போனாலும் சரி, அங்கே நான் இருப்பேன். அது எப்படி கண்டுக்காம இருக்கான்னு நானும் பார்க்குறேன். ஏங்க 12th மார்க்கே வாங்க மாட்டான்னு சொன்னீங்க, இப்போ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்ல, அவன் கேட்குற காலேஜில் தான் சேர்த்தி விடுங்களேன். ஏண்டி, அவன் தான் சொல்கிறானா அறிவு கிடத்தானமா நீ கேட்டுட்ருக்க? இந்த மார்க் வச்சுக்கலாம் அந்த காலேஜில் சீட்டு கிடைக்காது. இதே கோர்ஸ்லாம் இருக்க மாதிரி வேறு காலேஜ் இருக்குது, அதில் வேணால் சேர்த்தி விட்றேன். நான் இந்த காலேஜ் தான் போவேன். நீ அவர் இந்த காலேஜில் பணம் கட்ட சொல்லு. உன்னை அவ்வளோ பணம் கட்டிலாம் சேர்த்ததுக்கு நான் ரெடியாக இல்லை. உன்னையெல்லாம் அதில் சேர்த்த முடியாது. பக்கத்து வீட்டு தேங்க பார்த்தல, அவன்லாம் நல்ல மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப்பில் போயிருக்கான். என்னமோ இவன் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி கட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ போகமுக்கு மட்டும் அவ்வளோ பே பண்ணீங்க. அவனை பற்றி நீ பேசாத. அவன் படிக்கிற பையன், அவனுக்கு எவ்வளோ காசுனாலும் கட்டலாம். நீ படிக்கவா போகிற? அங்கவும் போய் இந்த பந்த பொறுக்கி தானே போட போகிற? ஓ அப்படியா? சரி, ஒன்றும் பிடுங்க வேணாம் எனக்கு. பாத்தியாடி எப்படி பேசுகிறான்னு? சொல்கிறீங்கல்ல, பந்த பொறுக்கி போட்டேன் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்னால் ஜாயின் பண்ண முடியும். என்னடா ஏற்று பேசிகிட்டே இருக்க? ஏங்க கோவப்படாதீங்க. ஒரு அப்பனா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற? அப்போ இப்படி தான் பேசுவேன். ஐயோ, ஏய், உன்னை நீ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். எங்க இல்லைங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அதுக்கு போகணும். சக்கரை சும்மா இருடா, வார்த்தையை விடாத. நீ சும்மா இருமி. இது என் தாத்த வீடு, அங்கே தான் இருப்பேன். நீ வேணா கிளம்பி போயா. இந்த ஆள்கிட்டலாம் பேச்சு வாங்கணும் எனக்கு என்ன இருக்குது? யாரும் எனக்கு ஒன்றும் நொட்ட வேணாம். இதெல்லாம் டெய்லி அவனை பார்க்கணுன்னு மட்டும்தான். ஸோ இப்படி தான் பாஸ்டில் நடந்த எல்லா விஷயமும் அவன் மைண்டில் ஒரு ட்ரெயின் மாதிரி ஓட ஆரம்பிக்க, அவ்வளோதான் அவ்வளோதான் எல்லாம் அவ்வளோதான். இப்போ எதுக்கெல்லாம் தலையில் லைனாக ஓடுது. இங்கே வேற அப்படியே நெஞ்ச பொழகிற மாதிரி வலிக்குது. நான் பாட்டு இருந்துருவேன். அன்னைக்கு சொன்னா பார்த்தியா ஒரு வார்த்தை, அன்னைக்கு நீ என்னை கலாய்க்கு தான் செஞ்சுருக்கிற. அதை நான் தான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் போல. அன்னைக்கு ஸ்கூலோட எல்லாம் முடிஞ்சுது. அது தெரியாமல் நான் தான் காலேஜ் ஃபுல்லாக ஒரு நாள் அட்டென்ஷனுக்காகவும்
ஏதாவது ஒன்று பண்ணி அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. கரெக்டு. உனக்கும் போகம்தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சுல்ல. அப்புறம் ஏன்டா என்னை இதுக்குள்ளே இழுத்து விட்ட? நான் பாட்டு இருந்திருப்பேன். வேணான்னு நான் இருந்த நீதானே என்னை இழுத்து விட்ட. போடின்னு நான் துரத்த வம்புல நீதானே மாட்டி விட்ட. நல்லா இருந்த என் மனச நாராக கிழிச்சு புட்ட. கருப்பாயிருந்த என் இரவ கலரா மாத்தி புட்ட. என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட. உள்ள இருந்த என் உசுர துணிய மிதக்க விட்ட. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த எபிசோட் சீக்கிரம் ரெடி பண்ண பார்க்குறேன். அண்ட் சீரியஸாக எனக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா செல்ல குட்டீஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச்.